யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஒருவேளை இந்த மாசம், இந்த வருஷத்தை எடுத்துக்கொண்டு பாருங்க. இந்த 24வது வருஷத்துல, இன்னைக்கு 8வது மாதத்துல, இன்னைக்கு 12வது நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். இத்தனை நாளை கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த வருஷத்தை மாத்திரம் திரும்பி பார்த்தா எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரங்கள், எத்தனை பயமுறுத்துகிறதான காரியங்கள், எவ்வளோ சோதனைகளா கடந்து வந்திருப்போம்ல. அதை நம்ம வாழ்நாள திருப்பி பாருங்க. எத்தனையோ வருடங்கள் நம்ம கடந்து வந்த பாதைகள், எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ பாடுகள். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருந்து, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, நடந்து வந்த எல்லா வழிகளிலும், கடந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் தேவனாகிய கர்த்தர். தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒரு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர். அவர் நம்மளை இதுவரை பாதுகாக்கிறதுனால தான், அவர் நம்மளை காப்பாற்றுகிறதுனால நாம ஜீவனோடு இருக்கிறோம். எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மளை பாதுகாக்கிறல்லவா. அப்ப நமக்கு தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, காப்பாற்றுகிற கர்த்தரா இருக்கிறார்.